வணக்கம். இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம்னா, இப்போ பரிகாரம் செய்கிறதுனால நமக்கு ஒரு ஒரு துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு அமையுமா? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுமா? குறைகள் ஏதாவது இருந்தாலுமே அதெல்லாம் சரியாயிடுமா அந்த பரிகாரம் செய்கிறதுனால? அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா பல ஜோசியர்கள் பல இடங்களில் இதை சொல்கிறாங்க இல்லையா, இந்த பரிகாரம் செய்யுங்க, அந்த பரிகாரம் செய்யுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா. அது அது உண்மையா இல்லை பொய்யா? பரிகாரம் செய்கிறதுனால பரிகாரங்கிறது மனித வாழ்க்கையினுடைய ஒரு சுபட்சமான வாழ்க்கைக்கு தேவையா இல்லையா? பரிகாரம் நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, பரிகாரம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? பரிகாரம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போது நான் அந்த ஞானி ஜோசியம் போய் பார்த்தோன்னு சொன்ன பார்த்தீங்களா, வைத்தீஸ்வரன் கோயிலில் அங்கே போயிட்டு நாங்கள் பார்த்தப்ப அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு அந்த அந்த ஞானி ஜோசியத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் சொன்னார். அதே மாதிரி பெண் சாபம் எங்கள் வீட்டுக்காரருக்கு இருக்குது. பெண் சாபம்னா என்னுடைய சாபம், புரியுங்களா? பெண்ணா நான் ஒரு பெண் தானே. மனைவி மனைவியை மனம் கொடாமல் வச்சுக்கணும், சரிங்களா? அதுதான் அவங்களுக்கு ஒரு கடமையுடைய டியூட்டி. என்ன அந்த மாதிரி அவங்க செயல்படலை. அந்த மாதிரி இருக்கிறனால பெண் சாபம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் அது மாதிரி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. நான் சாபம் கொடுக்குற அந்த மாதிரி பர்சன் கிடையாது. ஆனால் ரொம்ப டார்ச்சர் பண்ண பொழுது சில வார்த்தைகள் நான் சொல்லிடுவேன். வேறு வழி இல்லாமல் எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறது தெரியாமல் நான் சொல்லிடுவேன். அதை நான் சொன்னேன் இல்லையா. ஓகே. அப்போது அந்த அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரிகாரம் இங்கே செய்யணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போது நாங்கள் பரிகாரம் செய்யலை. பரிகாரம் அவங்க கொஞ்சம் காசு கேட்டாங்க. ஒரு 5,000 10,000 அது கேட்டாங்க. அப்போது எப்போனா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது. கொஞ்சம் காசு கேட்டாங்க. அப்போ எங்கள் சாருக்கு அந்த விஷயங்கள் நம்பிக்கை கிடையாது. அதனால் அவர் அதெல்லாம் வேண்டாம் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போது பரிகாரம் செய்யாமல் தான் நாங்கள் எங்கள் பாப்பா சின்ன குழந்தை, நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம். அவங்க சொன்ன பரிகாரமாக நாங்கள் செய்யலை. ஓகேங்களா? நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம். சரிங்களா? நிறைய எல்லாம் ஒரு நன்மைகளும் எங்களுக்கு கடவுள் கொடுத்தாரு. என்னுடைய அந்த இறை வழிபாடு மட்டும்தான் எனக்கு என் ஃபேமிலிக்கு ஒரு பரிபூர்ணமான எல்லா தேவைகளையுமே எனக்கு கொடுத்துச்சு. எந்த விதமான ஒரு குறைகள் இருந்தாலுமே அது அந்த ரியாட்டம் முன்னாடி அது வேலை செய்யாது. ஓகேங்களா? என்ன அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ பரிகாரம் நாங்கள் செய்யலை. பரிகாரம் நான் செய்யலை. அப்போது அப்புறம் இப்போ அவங்க என்னுடைய அண்ணங்க அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போவாங்க. என்கிட்ட ஒரு வைப் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணி என்னை அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அதே மாதிரி நான் போகிற எல்லா வீட்டுக்குமே அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான தேவைகள் நடக்கும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நடக்கும். அவங்க சொல்லுவாங்க, அவங்க கஷ்டங்களை சொல்லுவாங்க. நான் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவங்களுக்கு சரியாயிடும். சரிங்களா? அப்போது அவங்க என்ன அந்த மாதிரி செயல்படுத்துனாங்க. நான் அவங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் அதை செயல்பட்டேன். அப்படிக்கும் பொழுது ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போது நான் அங்கே போயிட்டு வந்த அப்புறமா நான் எப்பயுமே நான் அந்த இறை வழிபாடு பண்ணிட்டு தான் இருப்பேன். மனதில் நான் அந்த இறைநாமத்தை சொல்லிகிட்டே தான் இருப்பேன்.
அப்படிங்கும் பொழுது இப்போ அதை அங்கே போயிட்டு வந்ததுனால எனக்கு அந்த இரையாட்டம் வந்து குறையுதா அப்படின்னா இரையாட்டம் வந்து குறையாது. என்ன இது என்னுடைய இரையாட்டம் குறைஞ்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கணவனால தான். சும்மா திட்டிகிட்டே இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஒரு தெய்வத்தை கூட சரிங்க, நம்ம வந்துட்டு ஆராதிக்கணும், போட்டணும், வணங்கணும், மதித்தா தானே அது வேலை செய்யும் இல்லையா? மதிக்கலைன்னா அது வந்துட்டு எப்படி அதை வந்து வேலை செய்யும்? அதே தான் சொல்கிறேன் சரிங்களா? நம்ம அந்த தெய்வத்தையும் நம்ம வந்து மதித்து நீ இதெல்லாம் நான் இல்லை, நீ தான் எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம வந்து நம்பணும். நம்ம நம்பும் பொழுது அது நமக்கு தேவையான எல்லாமே செய்யுங்க. இதுதான் வந்து ஒரு கண்கூடான உண்மை இதெல்லாம். ஓகேங்களா? ஆனால் பரிகாரம் வந்துட்டு அவசியம் இல்லாத ஒன்று. சரிங்களா? பரிகாரம் வந்துட்டு அவசியம் இல்லாத ஒன்று. நன்றி.